ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி 250 கிராம், ஜவ்வரிசி 20 கிராம், தேங்காய் துருவல் 150 கிராம், காய்ச்சிய பால் 1 கப், தூளுப்பு 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 250 கிராம், பொடித்த ஏலக்காய் 5 கிராம், எண்ணெய் 20 கிராம், பச்சரிசி, ஜவ்வரிசி, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்து 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைக்கவும். ஒரு மிக்சியில் தேங்காய் போட்டு 1 கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து தேங்காய் பால் எடுக்கவும். அடுப்பை பற்ற வைத்து கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் அரைத்த மாவினை ஊற்றி மத்தில் நன்றாக கிளறவும். மாவு உருண்டை பதம் வரும் வரை கிளறவும். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதன் மேல் வாழலை போட்டு மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கொள்ளவும். மாவு உருண்டைகளை 5 நிமிடம் வேக விடவும். ஒரு கடாயில் 1 கப் பால் ஊற்றி 1 கப் தண்ணீர் ஊற்றி சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு கலரி 5 நிமிடம் கொதிக்க விடவும். பால் நன்கு கொதித்ததும் வேக வைத்த உருண்டைகளை சேர்க்கவும். இந்த பாலில் சேர்த்த உருண்டைகளை நன்கு கலக்கவும். இந்த கலவையை ஆறவிடவும். பிறகு இந்த கலவையில் தேங்காய் பால் சேர்க்கவும். இப்பொழுது பால் கொழுக்கட்டை தயாராகிவிட்டது. வேறு பாத்திரத்தில் ஊற்றி 1 துளி ஏலக்காய் தூவி பரிமாறவும்.